ஸோ எவ்ரி வீடியோ வில் பிரிங் யூ ஐ மீன் அந்த அந்த வீடியோ நல்லா தூக்கி காட்டணும்னா அதோட தம்ப்நெயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நான் சில ரீசர்ச்லாம் பண்ணேன். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சில ரீசர்ச்சஸ்லாம் பண்ணேன். சில இப்போ தான் போடுற யூடியூபர்ஸோட வீடியோஸும் பார்த்தேன். இப்போ போடுற வீடியோஸ் ஐ மீன் யூடியூபர்ஸை நான் பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம நம்ம எடுத்தோன்னே டாப்பில் பண்ண முடியாது. நம்ம கீழேருந்து பண்ண வேண்டாம். அதாவது நிறைய பேர் வீடியோக்காக வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல, அந்த அளவுக்குலாம் நம்ம பண்ணுவேன். அதாவது எந்த அளவுக்குன்னா அதை பார்த்தாலே வில் ஃபீல் லைக் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, இவங்களுக்கு எதை காட்டணும்னு தெரியாதா, எதை பண்ணணும்னு தெரியாதான்ற மாதிரி ஒரு 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 இது இருக்கும்ல. ஸோ இதெல்லாமே அகெயின் ஐம் டெல்லிங் யூ, இதெல்லாமே நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட மைண்ட் தான். ஓகேவா? இப்போ நான் யாரையும் பர்டிகுலரைஸ் பண்ணி இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லல. சரி, ஒரு வீடியோ மேக் பண்றோம்னா அதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கணும், ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கணும். அது இல்லாம சும்மா ஹாய் சொல்றதுக்கே ஒரு வீடியோ, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த வீடியோ. எனக்கு நிஜமா தெரியல. அண்ட் அவங்களுக்கு வியூஸ் லைக்ஸ் வர மாதிரி எனக்கு தேவையில்லை. அந்த ரீச் எனக்கு வேண்டாம். ஓகேங்களா? ஐ வாண்ட் டீசென்ட்ன்றதோட நான் ஒரு ஜோன்ல இருக்கேன். அந்த ஜோனுக்குள்ள என் ட்ரூப்க்கு நான் இப்படின்னு காட்டுறேன். ஐம் டாக்கிங் வித் மை ட்ரூப். ஓகே, நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், நான் உங்களோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கேன். இன்னமும் நீங்க நீங்க வந்து என்னை பத்தி லைக் யூல் கம் டு நோ அபவுட் மீ கிளியர். மேபி இப்போ நம்ம ஃப்ரெஷ்னால உங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ